அன்பர்களே, காயம்பட்ட பிறகும் நாம் மன்னிக்க கூடியவர்களாக இருக்கிறோமா? அங்கதான் இறை இரக்கம் வெளிப்படுகிறது. நம்முடைய உள்ளத்தை ஒருவர் சுக்கு நூறாக உடைத்த பொழுதும் நான் மன்னிக்க கூடியவளாக இருக்கிறேனா? அங்கதான் இரக்கமானது வெளிப்படுகிறது. ஆனா பல நேரங்கள்ல அது வெளிப்படுவது கிடையாதே. என்னை யாராவது ஒரு வார்த்தை கூட சொல்லிட்டா, ஒரு வார்த்தை என்னை சொல்லி காயப்படுத்திட்டா, நான் இரக்கத்தை காட்ட மாட்டேங்கிறேனே. இரக்கத்திற்கு பதிலாக நான் இரட்டிப்பு மடங்காக என்னுடைய கோபத்தை அல்லவா நான் காட்டிக் கொண்டிருக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, கடவுள் காட்டுகிறார். அந்த துரோகம், அந்த அடி, அந்த காயம், அந்த துளைத்தல், அந்த ஆணியினால் துளைக்கப்பட்ட, அந்த முள் முடிகளால் துளைக்கப்பட்ட தன்னுடைய உடலை காட்டி அங்கே சொல்லுகிறார், நான் உங்களை மன்னித்து விட்டேன். என்னுடைய இரக்க பெருக்கு அப்படிங்கிறது இதுதான். என்னுடைய இரக்கம்ன்றது இதுதான். நான் உங்களை மன்னிச்சிட்டேன். நீங்கள் எல்லா பாவம் பண்ணீங்க, எனக்கு எதிராக நம்பிக்கை துரோகம் செஞ்சீங்க, இதை நான் மன்னிச்சிட்டேன். நீங்கள் மன்னிக்க தயாராக இருக்கிறீர்களா? இன்றைக்கி எவ்வளோ பேர் காயப்பட்டு இருக்கிறாங்க நம்முடைய குடும்பத்திற்குள்ளாகவும். செகண்ட் சான்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து கொடுத்தார், சீடர்களுக்கு கொடுத்தார், இரண்டாவது வாய்ப்பை கொடுத்தார். நீங்கள் எல்லாரும் என் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்கள, நீங்கள் நம்பும் பொருட்டு அவர் மீண்டுமாக வருகிறார். அவர்கள் நம்பும் பொருட்டு மீண்டுமாக வருகிறார். தன்னுடைய காயங்களை காட்டுகிறார், அவர்களை மன்னிக்கிறார். அவர்களுக்கு இரண்டாவது வாய்ப்பை கடவுள் கொடுத்தார். இன்று நம்மில் பல பேர் இந்த இரண்டாவது வாய்ப்பை நிறைய பேருக்கு கொடுப்பது கிடையாது. இதனால தான் பல கெட்டவர்களை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம்.